சமஸ் இந்த எண்ணிக்கை நிச்சயமா இந்தியா கூட்டணியால் பெறவே முடியாத ஒரு எண்ணிக்கை, ஆட்சி அமைப்பது என்பது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாரு திரு துக்ளக் ரமேஷ். அது ஒரு அந்த விபத்து நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. உங்க பார்வை என்ன அதுல? இல்லை, ஆக்சுவலி பிஜேபி இந்த முறை கடந்த முறை வென்ற 303 இடங்களை கூட வெல்லாது அப்படின்னு இந்தியாவிலே நம்ம தான். அது இன்னைக்கு நேஷனல் நேரேஷனாகவும் மாறிடுச்சு. நான் சிம்பிளா அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சி, பிஜேபி வராது அப்படின்னா எதிரில் ஆட்கள் வராங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். முதல் விஷயம், நம்ம இன்னைய டிபேட்குள்ளார போயிடலாங்கிறதுனால இதை சின்னதாக நான் முடிச்சிடறேன். 272ங்கிற எண்ணிக்கையை விட வெறும் 31 எண்ணிக்கை தான் அதிகம். இந்த 303 கடந்த முறை பாஜக வென்ற எண்ணிக்கை 303ங்கிறதுக்கு. அதில் ஹிந்தி ஸ்டேட்ஸில் லாஸ்ட் டைம் 225 சீட்ஸ் நின்னாங்க. அதில் 188 இடங்களை வென்றாங்க. அதே போல் நான் இந்தி ஸ்டேட்ஸில் ஒரு 318 இடங்களில் நின்று 115 இடங்களில் வென்றாங்க. இந்த இந்தி ஸ்டேட்ஸ்லேயே இந்த வாட்டி இந்த 31 நம்பர் போயிடுவதற்கான எல்லா சூழலும் உருவாயிடுச்சுங்கிறது தான் நிதர்சனம். ஒன்றும் அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 5 ஸ்டேட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அவரே ஒத்துக்குவார். நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸை சொன்னால் அவரே அந்த நிலைமையை ஒத்துக்குவார். முதலாவது விஷயம், கிழக்கில் பீகார், ஜார்க்கண்டில் 14க்கு 12 சீட்ஸ் பிஜேபி லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ அங்கே சோரன் விஷயம் போயிட்டு இருக்கு. அதோடைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் பீகாரில் என்ன இருக்கிற நிலைமையும் தெரியும். போன வாட்டி 90% மேலே சீட்ஸ் வின் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பிஜேபி 17 இல்லை, இப்போ 40 வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா ஏன் நிதிஷை கூப்பிட வேண்டியிருக்கு. இப்போ அடுத்தடுத்து திரும்ப அங்கே போய் நிற்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் விட்டுடலாம் நம்ம. அங்கே 17. ஸோ இந்த இடங்கள்லேயே சரிபாதிக்கும் மேலே கீழே சரியுது. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களுக்கு எதிரான போராட்டம், அவங்களும் ராஜபுத்திரர்களுடைய போராட்டம், அது ரொம்ப பெருசாக நான் மதிப்பிடலை. ஆனால் 3லேருந்து 5 சீட்ஸ் வரைக்கும் அங்கே பாதகமாக இருக்கிறத எல்லாருமே ரொம்ப நடுநிலையான ஆய்வாளர்களே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்தி ஸ்டேட்ஸ் கர்நாடகாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்தியா கூட்டணிக்கு கூடுதலான மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள்ல 5 ராலி நடத்தக்கூடிய அளவில் பிரதமர் இருக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலவை என்னவா இருக்குங்கிறது தெரியும். ஹரியானா பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அங்கே 10க்கு 10 ஜெயிச்சாங்க. 6 பேருக்கு சீட் கொடுக்கல முந்தைய எம்பிஸ்க்கு. புதுசாக வெளியிலேருந்து ஆட்களை ஹையர் பண்ணி அங்கே போட்டிருக்காங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு உள்ளார கட்சியில் சேர்த்து சீட் கொடுக்கக்கூடிய நிலைமை. அதனால இந்தியா கூட்டணி வருமா வராதாங்கிறது இந்த நம்பர் சொல்லிடும். பிஜேபி என்ன அவர் சொல்ற பாயிண்ட், இந்தியா கூட்டணி வரணும்னா காங்கிரஸ் குறைந்தபட்சம் 100 இடங்களை பெறுமா, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்க பிரதமர்? இல்லை, கண்டிப்பாக பெறும். அதாவது என்ன முக்கியமான விஷயம்னா, முதல்ல தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா சார், கடந்த முறை 52 இடங்கள் தான் காங்கிரஸ் வின் பண்ணாங்க. இந்த முறை குறைந்தது 40 இடங்கள் தென்னிந்தியாலேயே 40லேருந்து 50 இடங்கள் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் வெளிப்படையாக. தமிழ்நாட்டில் என்ன பெற்றார்களோ அதை பெறுகிறார்கள். கேரளாவில் என்ன பெற்றார்களோ அதே திரும்ப அவங்களுக்கு. நீங்க கர்நாடகால அவங்க ஒரு 10 இடங்கள் மினிமம் ஒரு இடம் தான் கடந்த முறை வந்துச்சு. ஆமா, இந்த 10 வரும்ன்றீங்களா? 10 நான் மினிமமா சொல்றேன் சார். மொத்தம் 28 இடங்கள் இருக்கு. நான் 10ன்னு காங்கிரஸ்க்கு போட்டனாலே 18 பாஜக கூட்டணிக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆகையால் நான் சொல்றது ரொம்ப ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் சொல்றேன். 10ங்கிற ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு நம்பர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல தெலங்கானா பிஆர்எஸ் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனுடைய விளைவு அதை காங்கிரஸ் தான் கெயின் பண்ண. காங்கிரஸ் முதலமைச்சர் களத்தில் இருக்காராங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க சார் தெலுங்கானால. காங்கிரஸ் முதலமைச்சர் களத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கறதுக்கு தான் டெல்லியிலேருந்து போலீஸ் அனுப்புறாங்களா? ஸோ நான் அதுக்குள்ளார போகல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வெள்ளிடை மலையாக இருக்குது. அதனால் நான் அதுக்குள்ளார போகல. இன்றைய விவாதத்துக்கு நான் மையமாக வந்துடுறேன். எனக்கு அதாவது பிரதமர் தன்னுடைய சாதனைகளோட இந்த பிரச்சாரத்தை தொடங்கினவர் தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அப்படியே எதிர்கட்சிகளை சாடுறதும் எதிர்கட்சிகளை மையப்படுத்தி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசியலை பொறுத்த அளவில் எதிர்கட்சிகள் மேல தாக்குதல் நடத்துறது, அவர்களோட பலகீனங்களை பேசுறதுங்கிறது இயல்பு. அதனால இப்ப அமித்ஷா அவர்கள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஆண்டுக்கு ஒருத்தர் பிரதமரா வருவார்னு சொல்றதெல்லாம் எனக்கு அது முரண்பாடா தெரியல. பிரதமர் மோடியே சொல்றாரு. ஆமா, மோடி சொல்றதுதான் அவரும் சொல்றாரு. இதுல என்னுடைய கருத்துக்களை மூணு பிரிவா நான் சொல்லிடுறேன். முதலாவது இந்தியா கூட்டணி ஒரு பிரதமர் வேட்பாளரை, பிரதமர் முகத்தை முன்னிறுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது நிச்சயமா ஒரு பலகீனம். நானே என்னுடைய ஆய்வுல பார்க்கும்போது பல இடங்கள்ல பிரதமர் முகமா இங்கே அவர் இருக்கிறாரு, அங்க யாரும் இல்லைங்கிறத கேட்கக்கூடியதை நான் பார்க்கிறேன். அது ஒரு சின்ன பலகீனம் இருக்கதான் செய்யுது. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்றை பார்க்கும்போது அது மட்டுமே விஷயம் இல்லை அப்படிங்கிறத வரலாறு பலமுறை நமக்கு தொடர்ந்து நிரூபிச்சிருக்கு.
ரொம்ப நம்ம போக வேண்டியதில் 2009 எலெக்ஷன் 2004 எலெக்ஷனுக்கு போனால் அது நமக்கு என்ன வரலாறு கொடுத்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ நான் அதை விட்டுறேன். எனக்கு அமித்ஷா அவர்களுடைய பேச்சில் ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய அல்லது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு நிலையான அரசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள், இந்த அரசுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் ஒரு நிலையான அரசு இருந்துச்சு. கண்ணு முன்னாடி நமக்கு முன்னாடி குத்துக்கள் மாரி மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு முன்னாள் பிரதமர் இருக்கிறார். அப்புறம் இரண்டாவது விஷயம், அதை விட வருத்தமான விஷயம், வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டுகள் வாஜ்பாயினுடைய அரசையும் அவர் தூக்கி வீசுறார். அதாவது ஆஸ் எ ஃபெடரலிஸ்ட் நான் கூட்டாட்சிக்கு ஆதரவான, அதில் எனக்கு காந்தியனா இருக்கிறவங்க அப்படிதான் இருக்க முடியும். நான் அந்த இடத்துல இருந்து பேசுறேன். வரலாற்றை பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் 1989க்கு பிறகுதான் இந்த அரசமைப்பு தன்னுடைய பலகீனங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்குது. அதற்கு முன்பு வரை எப்படி இருந்துச்சுன்னா, பிரதமர்கள் தான் முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்தார்கள், மக்கள் இல்லை. மக்கள்லாம் ஓட்டு போடுறது இவர் தான் வரணும்னு சொல்லி, ஆனால் டெல்லியில் உட்காந்து தீர்மானிப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டாட்சி நாடான இந்தியாவுக்கு முதல்வர்கள் கூடி பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய இடம் 1989 விபி சிங்குடைய காலகட்டத்தில் உருவானுச்சு. அதற்கு ஏதோ ஒரு வகையில் முன்னர் பங்களித்த அரசாங்கம் 1977 ஜனதா கட்சி அரசாங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தது அன்றைய ஜனசங்கம். ஸோ அதற்கு அடுத்தது 2004 வரைக்குமான, அதாவது 98, 99, 2004 வரைக்குமான வாஜ்பாய் அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டா ஒரு கூட்டாட்சி வரலாற்றை, கூட்டணி அரசுகளுடைய வரலாற்றை பார்த்தால் ஓரளவுக்கு ஒரு தாராளமயமாக நடந்து கொண்டு ஒரு பிரதமர்னு நான் வாஜ்பாய் சொல்றேன். தன்னுடைய அமைச்சர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த, இங்க முரசொலி மாறன் அவர்கள் எல்லாம் சொல்ல வர்றது என்ன, அந்த இடத்துல நீங்க சொல்றது தாராளமயமாக்கல் அல்லது அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் ஒரு உறுதியான முடிவை எடுக்க விடாம யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிரஷர் போடக்கூடிய இடத்துக்கு இருக்கு. அது சரியான கேட்கிறாங்க. இல்ல அதுதான் சரி, அப்படிதான் ஜனநாயகம் என்பது அப்படிதான் அர்த்தம். நம்ம 4 பேர் இருக்கோம்னா ஒரு வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடலாம்னா 4 பேரும் பேசி முடிவு எடுப்பதற்கு பேர் தான் ஜனநாயகம். நான் நினைச்சதை சாப்பிடு, நீ எல்லாருமே இதை தான் சாப்பிடுன்னு சொல்றது இது ஜனநாயகத்துக்கு எதிராக திங்க் பண்றது. நான் இதை எழுதியிருக்கேன். சேர்ந்து ஒரே பக்கமா வண்டி இழுத்துட்டு போனா வண்டி போகும் சார். 4 திசைக்கு போச்சுன்னா என்ன பண்றது? 4 திசைக்கு போறது இல்ல, எந்த திசையை போவது அப்படின்னு சொல்லி 4 பேர் கலந்து பேசுறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்படி அல்ல, அது ஆட்டோகிராட்டிக். அது எதேச்ச அதிகாரம். எதேச்ச அதிகாரத்தை நம்ம பலப்படுத்தி பேச முடியும். ஐயா நான் பேசி முடிச்சேன். எதேச்ச அதிகாரத்தை அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டோம். ரமேஷ் என்ன சொல்றீங்க? வித் டியூ ரெஸ்பெக்ட் டு சமசாரு, 4 பேரை கலந்து இல்ல, 4 பேரை திருப்தி செய்ய வேண்டி, அது சொல்லணும். 4 பேரை திருப்தி இல்ல, 4 பேர் ஊழலில் சமரசம். இல்ல ஊழலை கண்டுகொள்ள முடியாமல் அதன் மீது குறுக்கிட முடியாத பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தார். இடத்தில் மோடி அரசு இருக்கிறது. இல்ல யாரெல்லாம் இன்னைக்கு அவர் கைகோத்திருக்கக்கூடிய எத்தனை பேரை ஊழல்வாதிகள் என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். எத்தனை பேர் மேல இந்த அரசாங்கம் வழக்கு தொடர்ந்து இருக்குங்கிறத நம்ம விவாதிக்கலாம் தனியா. மன்மோகன் சிங் அரசு கூட்டாட்சியில என்ன பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன், கட்சிக்காரர்கள் மாரி நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு முன்வைக்கிறேன். சொல்லுங்க. கூட்டணி ஆட்சியில இன்னொரு கட்சியினுடைய தயவு இருக்கும்போது அந்த கேள்வி அதிகமாக கேட்க முடியாமல் நெருக்கடி மந்திரி சபையிலிருந்து கடைசி கட்டமாக வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை மன்மோகன் சிங்கிற்கு வந்ததா இல்லையா? இப்ப நான் இப்படி சொல்றேன், அதுக்கு ஒரு மாற்று இதா கேட்கிறேன். பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா இருக்குது, பிரதமர் பவர்ஃபுல்லா இருக்காரு, உள்துறை அமைச்சர் இருக்காரு, ஒரு உறுதியான ஆட்சி இருக்கு. ஆனா நீங்க மாநிலங்கள்ல ஆட்சி தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சர்களை தேர்வு செய்யறதுக்கு தடுமாற்றம் இருந்ததா இல்லையா பிஜேபியில? கடந்த ஆண்டுல நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்கே எல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட்டணி இவர் சொல்லுகிற எது வலிமை என்று சொல்லுகிறாரோ அது வலிமை அல்ல. நீங்க முழுமையா பிரதமருடைய ஸ்ட்ரெங்த் அதுதான் சார். என்னன்னா திருமதி இந்திரா காந்தி உருவாகி இருக்கக்கூடிய வலிமையான தலைவர், இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய வலிமையான தலைவராக இருப்பதால் தான் இவர்களுக்கு அந்த வலிமையான தலைமை ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் முடிச்சு வலிமையான தலை, அதாவது வலிமையான தலைமைன்னு சொல்லி எதேச்ச அதிகாரத்தை நாம் ஆதரிக்க முடியாது. அதே போல இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு அவர் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவரு மகாராஷ்டிரால ஒருத்தர் சொன்னா கருத்து சொல்ல மாட்டேன்ட்டாரு, நீங்க அந்த கருத்தை தான் சொல்றீங்க வேறு விதமா. ஆச்சாரி என்ன சொல்றாரு பாருங்க. சரி, பவார், ஸ்டாலின், மம்தா 3 பேரையும் சொல்லி இவர்கள் ஆண்டுக்கு ஒரு பிரதமரா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேருமே
மோடி அவர்களை விட முன்னாடியே வந்து பப்ளிக் ஆபீஸ்க்கு வந்த ஆட்கள். பவார் வந்து 1967 தன்னுடைய 27 வயசுல எம்எல்ஏவா ரன் பண்ண ஆரம்பிச்சவர். அதே போல ஸ்டாலின் அவர்கள் 1989 36 வயசுல, மம்தா அவர்கள் 1991 எம்பி ஆயிட்டாங்க 35 வயசுல. ஆகையால் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தை வந்து எப்படி ஒரு கூட்டாட்சியை எப்படி நடத்தணும், இதை எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரியாதவர்கள் இல்ல. மாநிலத்தில் இருப்பவர்கள் இழிவா சித்தரிக்கக்கூடிய ஒரு பாங்கு இதுல இருக்கு. ரொம்ப முக்கியமான புள்ளி, அதை தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.